தேரருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டை சுமத்த கோரிக்கை. நாவற்குழி விகாரையிலே ஒருவர் ஒரு சிறுமிக்கு எதிராக பாலியல் பலாத்காரம் செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டிலே முதலிலே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிற வழக்கு சம்பந்தமாக கொழும்பிலே ஒரு விசேட ஊடகவியாளர் சந்திப்பொன்றை அறிவித்து பலாங்குட கசப்ப தேரர் அவர்கள் சொன்ன சில கூற்றுக்கள் சம்பந்தமாக நீதிமன்றத்துடைய அவதானத்தை சட்டத்தரணிகளாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அவர் சொன்ன அந்த கூற்றுக்கள் நாடளாவிய ரீதியிலையும் நாட்டுக்கு வெளியேயும் பல ஊடகங்கள் மூலமாக பிரசுரமாகி இருக்கின்றன. தேசிய பத்திரிகையான வீரகேசரி பத்திரிகையின் மூலப்பிரதி ஒன்றையும் அதற்கு உதாரணமாக மன்றிலே நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். அந்த கூட்டிலே இந்த நீதிமன்ற சட்ட நடவடிக்கைகள் ஒரு சூழ்ச்சியாக செய்யப்படுகிறதாகவும் வடக்கிலே இருந்து பிக்குகளையும் பௌத்தத்தையும் வெளியேற்றுவதற்கான ஒரு பாரிய சூழ்ச்சி என்கின்ற தோரணையிலே அவர் அந்த உளவியலாளர் மாநாட்டிலே கூறியிருக்கிறார். அந்த வழக்கிலே முன்னிலையாகிற பாதிக்கப்பட்டவர் சார்பாக முன்னிலையாகிற சட்டத்தரணி கேசவன் சாயந்தன் அவர்களும் என்னுடைய பெயரையும் சொல்லியிருக்கிறார். நாங்கள் இதை ஒரு சூழ்ச்சியாக செய்கிறோம் என்பது அவருடைய குற்றச்சாட்டு. மன்றிலே இதை குறித்த முறைப்பாட்டை செய்கிற போது நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், இது எங்களுடைய பெயர்கள் சம்பந்தமான விடயமே அல்ல. நாங்கள் நீதிமன்ற உத்தியோகத்தர்கள், நீதிமன்றம்தான் சட்ட நடவடிக்கை எடுத்துக்கிறோம். ஆகவே எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கை ஒரு சூழ்ச்சி என்று சொன்னால் அது நீதிமன்றம் ஒரு சூழ்ச்சி செய்கிறதாக அவர் குற்றச்சாட்டுகிறார். அது மட்டுமல்லாமல் பிணை நிபந்தனையாக அவர் அந்த விகாரையிலே தங்கியிருக்கக்கூடாது என்று சொன்ன நிபந்தனையை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு, அதுவும் விசேடமாக இப்படியான ஒரு குற்றச்சாட்டினாலே பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு நீதிமன்றத்திலே சாட்சியாக வர வேண்டிய முறைப்பாட்டர்கள் சாட்சியாக வர வேண்டிய ஒரு தரப்பு, அவரை பாதுகாப்பதற்காக நீதிமன்றம் எந்த பிணை நிபந்தனையையும் வைக்கலாம். பிணை வழங்குவது நியதி, பிணையை மறுப்பதுதான் விதிவிலக்கு என்று சட்டம் கூறுகிற காரணத்தினாலே நீதிமன்றம் பிணை வழங்குகிறது. எல்லாவிட்டால் இப்படியான வழக்குகளிலே பிணை கூட மறுக்கப்படலாம். ஆனால் பிணை அப்படியாக வழங்குகிற போது மற்ற தரப்பு விசேடமாக ஒரு சிறுபெண் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் மன்று கட்டாயமாக சில நிபந்தனைகளை விதித்தே ஆக வேண்டும். ஆகவே அப்படியான ஒரு நிபந்தனையை விதித்ததை அவர் வழக்கிலே இருந்து பௌத்தத்தை வெளியேற்றுவதற்கு நீதிமன்றமும் சேர்ந்து சூழ்ச்சி செய்கிறதாக சொல்லியிருப்பது நீதி நிர்வாகத்தை பாதிப்பது மட்டுமல்ல, நீதிமன்றத்தினுடைய மாண்பையும் நீதிமன்றத்துடைய மரியாதையும் வெகுவாக பாதிப்புக்கு உள்ளாக்குகிற ஒரு விடயம். ஆகையினாலே புதிதாக இயற்றப்பட்டுள்ள, புதிதாக சொல்லுகிற போது 2024ஆம் ஆண்டு 8ஆம் இலக்க சட்டமாக இயற்றப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் மிக தெளிவாக முதல்நிலை நீதிமன்றத்துக்கும் இப்படியான விடயங்கள் சம்பந்தமான நியாயாதிக்கத்தை கொடுத்துள்ளது. தன்னுடைய மாண்பை பேணுவதற்கும் நீதிமன்ற நடவடிக்கைகள் ஒழுங்காக நடைபெறுவதற்கும் நீதி நிர்வாகம் சீராக இயங்குவதற்கும் தேவையான உத்தரவுகளை நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து தண்டிப்பதனூடாக பேணுவதற்காக இந்த சட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த சட்டத்தின் கீழே நீதிமன்றம் தன்னுடைய சொந்த பிரேரணையின் மூலமாக இந்த பலாங்குட கசப்ப தேரருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்கலாம் என்பதையும் அந்த சட்டத்தின் பிரிவுகளுக்கு அமைய நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அதற்கான நடவடிக்கை முறை குடியியல் நடவடிக்கைகள் சட்டக்கோவையிலே 15ஆம் அத்தியாயத்திலே கொடுக்கப்பட்டிருப்பதாக இந்த விசேட சட்டத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அதன்படி முதல் நிலையாக தனக்கு இப்படியான ஒரு தகவல் வருகிற போது அதனை நீதிமன்றம் கவனத்தில் எடுக்கிற போது முதல் கட்டமாக அப்படி குற்றஞ்சாட்டப்படுகிறவருக்கு அழைப்பாணை ஒன்றை அனுப்ப வேண்டும் என்றும் அந்த அழைப்பாணையிலே
அவருக்கு எதிராக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்ன என்பது சொல்லப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 794 பிரிவிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனையும் மேற்கோள் காட்டி மன்றிலே இந்த விண்ணப்பத்தை இன்றைக்கு செய்திருக்கிறோம். இது சம்பந்தமான எங்களுடைய விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை ஆராய்ந்து உரிய கட்டளையை ஒரு வார காலத்துக்குள், அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி மன்று கட்டளையாக்கும் என்று இன்றைய தினம் கௌரவ நீதவானவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.